வணக்கம். ஹலோ தோலா. வணக்கம். சொல்லுங்க தோழர். இன்னைக்கு என்ன பார்ப்போம்? இன்னைக்கு வந்து நம்ம ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போறோம் தோழர். யாரை பத்தி தோழர்? யாரை பத்தினா ஷா நவாஸ். அவர் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 அணில வந்து அணில் வறுவல் செஞ்சிருக்காரு. எந்த சேனல்னா அந்த டிபேட் அப்படின்ற சேனல்ல ஒரு டிபேட் நடந்திருக்கு. அதுல தான் இந்த வறுவல் போட்டிருக்காரு. ஸோ அந்த வீடியோ தான் தோழர் நம்ம பார்க்க போறோம். திருப்பரங்குன்றத்தை பத்தி சொன்னார் ஃபெலிக்ஸ். திமுக உருவாக்கின பிரச்சனை நாடகமா 3000 லிஸ்ட் போட்டு வச்சிருக்கான். போய் பாருங்க ஆர்எஸ்எஸ் உடைய பட்டியல. திருப்பரங்குன்றம் அதுல இருக்கா இல்லையான்னு பாருங்க. திருப்பரங்குன்றம் அந்த லிஸ்ட்ல இருக்கா இல்லையா? பாபர் மசூதி அந்த லிஸ்ட்ல உண்டு, அகற்றியாச்சு. அந்த லிஸ்டில் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவும் உண்டு. ஒரு போலீஸ் தடுத்துருச்சுல முஸ்லிம்ஸ் அங்க போகாம, அந்த போலீஸ் மேல நீங்க நடவடிக்கை எடுத்துக்கணும்ல. அந்த போலீஸ் யார்? நீதிமன்றத்துல நீதிபதி சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு அதே போல விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம பார்க்கிறோம். அது என்ன திமுக சொல்லியா நீதிபதி செய்யறாரு? அப்ப என்ன புரியுது அதுல இருந்து என்ன புரியுது? பிஜேபி நாட்கள் போலீஸ்ல இருக்கிறான், நீதிமன்றத்துல இருக்கிறான், ராணுவத்துல இருக்கிறான், ஊடகத்துல இருக்கிறான், எல்லாத்துலயும் இருக்கிறான். அதை எதிர்த்து போராடக்கூடிய வலிமை வெறும் திமுக கொண்டு சுருக்குவீங்களா? அதுக்கு தான் தமிழ்நாடே எழுந்து போராடணும், இந்தியாவை எதிர்த்து போராடணும்னு பிஜேபியினுடைய அந்த வலிமையை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாம மக்களுக்கு சொல்லி விழிப்படைய வைக்கிறோம். இதை நீங்க என்ன சொல்றீங்க? அது ஒண்ணுமே இல்லாது, அது பூச்சாண்டி காட்டுறீங்க, நாடகம் போடுறீங்க. சரி, திருப்பரங்குன்றம் விஷயத்துல திமுக ஆமா அதுதான். அதாவது திருப்பரங்குன்றம் அந்த மலையில் நடக்கிற இஷ்யூ எல்லாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களே பார்க்குறாங்க. சங்கிகள் வந்து அங்கே பெரும் கலவரம் பண்ணுறதுக்கான ஒரு நோக்கத்தில் தான் வந்து பண்ணுறாங்க. ஆனால் இதை சார்ந்த ஒரு பதில் ஒரு ஏங்க ஏதோ ஒரு பக்கங்க, நான் இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுறேன், இல்லை அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணுறேன், இல்லை போய் தீபம் ஏற்றுங்க, இல்லைன்னா தீபம் ஏற்ற வேணாங்க அப்படின்னு அதை சார்ந்த ஒரு பதில் வந்து விஜய் வாயிலிருந்து வந்துச்சான்னு வரவே இல்லை. இதுல கண்டிப்பா வரல. அதுக்கு நாஞ்ச சம்பத் என்ன சொல்றாரு? அவர் வந்து வேறு மதத்தை சேர்ந்தவரு, அதனால அவர் எதுவுமே பேச மாட்டாரு, நல்லது அவர் பேசாம இருக்கதே நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வேற ஒரு மதமா இருந்தா அப்ப நீங்க வந்து வாய் திறந்து பேச மாட்டீங்க. அப்ப உங்க மதத்துக்கு ஒரு பிரச்சனை மட்டும் தான் வாயை வந்து திறப்பீங்களா? இது எவ்வளவு பெரிய விஷயம். அதான் ஒரு லீடர்னா நீ எல்லாருக்கான ஒரு ஆள் தான். அப்ப எல்லா பிரச்சனையும் பத்தி தான் பேசணும். இல்ல நான் இதை மட்டும் தான் பேசுவோம், அதை மட்டும் தான் பேசணும். இதுல வந்து எந்த ஒரு நியாயம் இது? அதுவும் அந்த நியாயம் எப்படி பேசுவாங்கன்னா, இப்ப சொல்லிடுவாங்களா பிஜேபின்னு வாயில வராது. இது எப்படி சொல்லுவாங்கன்னா, இது திமுகவும் பிஜேபியும் சேர்ந்துதான் இந்த மாதிரி ஒரு கலவரம் பண்றாங்க அப்படின்னு கொண்டு வராங்க. ஆமா அதான் சொல்றதுல அவரே சொன்னாரு, சானவா சொன்னார் பாத்தீங்களா. சங்கியோட டார்கெட், அவங்களோட ஆம்பிஷனை பார்த்தோன்னா இந்தியாவில் உள்ள 3000 மசூதியை வந்து அடிக்கணும் உடைக்கணும் பார்க்குறாங்க. அப்போ அவங்களோட நோக்கம் பாருங்க, 3000 மசூதி 1-2 கிடையாது. அப்போ எவ்வளோ பெரிய கலவர மனப்பான்மை வந்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க பாருங்க. அப்போ இதை சார்ந்த விஷயங்கள் விஜய் ஏன் பேசணும்னு சொல்லி கேட்குறப்பல பாவம் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஓனர் ஃபெலிக்ஸ் அப்படியே வாயை மூடிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவரும் பார்த்தோன்னா அந்த நம்ம ஜோசப் விஜயோட மதம் தான், பேச முடியாம அப்படியே இருக்கிறாரு. பாப்பா நம்ம அடுத்து என்ன சொல்றாரு? பிஜேபி நாடகம் போட்டுருச்சு, அதனால அதுக்கு வலு சேர்க்கிறதுக்கு நாங்க அறிக்கை விடணுமான்னு கேக்குறீங்களா? கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல் இந்தியா முழுவதும் நடந்திருக்கு. கிறிஸ்துமஸை கொண்டாட முடியலங்க, கிறிஸ்துமஸை கொண்டாட முடியவில்லை. நல்ல பாயிண்ட். இது திமுக பிஜேபி சேர்ந்து நடத்த நாடகமா? இதுக்கே நீங்க அறிக்கை விடல, இதே கண்டிக்கல விஜய்? நல்ல கேள்வி, நியாயமான கேள்வி. ஆமா நானும் பார்த்தேன். அந்த மேடையில சாண்டா தாத்தெல்லாம் வர வச்சு அப்படியே ஒரு பாட்டுலாம் பாடி அப்படியே பயபக்தியே பேசுங்கய்யா. ஆமா பாத்துங்க, அது அவ்வளவு பிரச்சனை. அந்த சம்பவம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் அந்த மேடையில பேசிட்டு அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கும் பார்த்தோன்னா சர்ச்சு, தேவாலயம் இந்த போன்ற இடங்கள்லாம் பார்த்தோன்னா உடைக்கிறது, நொறுக்கிறது, இது சங்கிகள் பெரும் வேலையா இருக்கு. யார் மேலேயும் கேஸ் கூட பார்த்தோன்னா ஃபைல் பண்ணல. ஆனா விஜய் அவர்கள் பார்த்தோன்னா அதை சார்ந்த ஒரு வார்த்தை பேசுறது ஏன் பேசலன்னா, இதுவே இங்க தமிழ்நாட்டுல நடந்துச்சுன்னா இதை எப்படி மாத்திருப்பாங்க? டிஎம்கே மறுபடியும் கூட்டு சேர்ந்து பிஜேபி கூட பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. நாம ஏன் பேசணும்? ஆமா, நடந்தது இங்க இல்ல, நார்த் சைடு. இப்ப அவங்க சொன்னா வேற பிஜேபி மட்டும் தான் சொல்லணும், அதனால அமைதியா இருக்காரு. நீ பிஜேபி சொல்லலாம் கூட, அது பிஜேபி தான். அதுதான் அதனால அமைதியாகிற என்ன பொழப்பு இது? அது தன்னோட மத சார்ந்த பிரச்சனை வரும்போது நீ பேச மாட்டேன்னா, மற்ற மத சார்ந்த பிரச்சனையும் நீ பேச மாட்டேன்னா நீ எதுக்கு வரணும் அப்படின்னு மாதிரிதான் இருக்கு. நல்ல பாயிண்ட் அதை பேசுறதுல அர்த்தப்படுது. கிறிஸ்துமஸ் கேக் வெட்டிய விஜயால் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து ஏன் அறிக்கை விட முடியவில்லை? ஏன் போராட்டம் நடத்த முடியல? விடுதலை சிறுத்தைகள் நடத்துறோம். 2026 பிறந்த உடனே போராட்டம், எங்களுடைய முதல் போராட்டமே கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து. கேக் வெட்டின விஜய், கிறிஸ்தவ வாக்குலாம் எங்களுக்கு தான் சொல்ற விஜய் ஏன் வரல? களத்துக்கு ஏன் வரல?
எவ்வளவு பெரிய பாயிண்ட், உங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் கையில கிடைச்சிருக்கு பிஜேபி கொள்கை எதிர்த்து களத்துக்கு வர்றதுக்கு. பாயிண்ட் எவ்வளவு பேர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அதாவது அரசியல்னா இதுதான் ஒருத்தன் வந்து ஒரு லீடர்னா மக்கள் பிரச்சனை பத்தி பேசணும். இது எவ்வளவு பேர் வந்து ஒரு அரசியல் அதை பேசி. ஏன்னா விஜய் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பத்தி தான் பேசணும். ஆனா விஜய் அதை பத்தி பேசவே மாட்டாரு. ஆனா மாறா போயிட்டு டிஎம்கே டிவிக்கு ஏதோ போட்டி சிஎம் சார் அங்கிள் அப்படின்னா ஒரு அறவை கிட்டத்தனமா பேசுற வேண்டிய மக்களுக்கு என்ன பிரச்சனைன்றதோ அதை பேசணும். அது சொல்றது எவ்வளவு பேர் வாய்ப்பு அதை பேசணும். இது பெரிய வாய்ப்பு. கொள்கை எதிரிய பாரு, நான் களத்துல எதிர்த்துட்டேன்னு சொல்ல வேண்டிய ஒரு பெரிய வாய்ப்பு, அதையே யூஸ் பண்ணிக்கல. ஆமா தோழர், அப்ப எந்த பிரச்சனை பத்தி பேசணுமோ அதை பத்தி பேசினா பேச மாட்டேன். பேசாது எது பேசக்கூடாது அதை வந்து பேசுகிறேன். ஏன்னா நானும் ரவுடி தான் பேசுகிறேன். அப்படியே பார்க்கலாம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எங்களோட ரொம்ப தெளிவா இருக்கீங்க. தெளிவா இருக்கிறாங்க. தாவேகா தெளிவில்லாம இல்ல, தாவேகா பயங்கர தெளிவா இருக்கு. யாரை எதிர்க்கணும், யாரை எதிர்க்க கூடாது. ஷானவாஸ் நிறைவாகவும் ஆனந்த் அஜித் அவர்கள் ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டார். அப்ப இது வந்து என்ன தெரியுதுன்னா, அப்ப ஒருத்தனை பத்தி நீ பேசவே மாட்டேன், மோடின்ற ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன், பிஜேபி ஒரு வார்த்தை கூட நீ சொல்ல மாட்டேன்னா அப்ப நீ யாரோட ஆளு? பிஜேபி நம்ம சொல்ல வேணாம், நீயே வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுற. அப்ப நீ பேசணும். அப்ப எதிர்க்க வேண்டியதை வந்து பேசு. இங்கே நீ பேசு, ஓகே. ஆனா இவனை பேச மாட்டேன்னு தான் நீ கேள்வி. அதாவது சாப்பிட்ட ஒருத்தர் பேசணும் தெரியுமா, அவனோட மன்னிச்சுட்டு போயிடலாம். ஒருத்தன் அமைதியா இருக்கான் தெரியுமா, அவனை மட்டும் பண்ணிக்கூடாது. ஏன்னா அவன் தான் மிகப்பெரிய சம்பவம் பண்ண போறான்னு அர்த்தம். இப்ப அமைதியா இருக்கிறது யாருன்னா நம்ம டிவிக்கோட விஷயம் தான். ஆனந்த் அஜித் அவர்கள் ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அவங்களுடைய கோரிக்கை, அவங்களுடைய விஷயங்களை இப்ப சொல்லும் போது 2026 திருமாவளவன் அவர்கள் வந்து முதலமைச்சராகணும், அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஆகணுங்கிறதே இப்ப விட்டுட்டாங்க அப்படிங்கிற விஷயம். அப்புறம் ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் அவர் சொன்னார். விசிகேக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஆணவ கொலை முதல்ல விசிகே பிரச்சனையா? நீங்க அப்படிதான் சொன்னீங்க. யார் கேட்கல? விஜய் கேட்கல. கவின் ஆணவ படுகொலை நடந்த போது கவின் அப்பாட்ட போய் பேட்டி எடுத்தாங்க. ஊடகங்கள் கவின் அப்பாட்ட பேட்டி எடுத்தாங்க. கவின் அப்பா வந்து விஜய் வருவார்னு சொல்லல. டெல்லியில இருக்காரு, பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கு. எழுச்சி தமிழர் திருமாவளவன் வருவார், பேசுவார், போராடுவார்னு சொன்னார். தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்திய கட்சி விசிகே. ஒரு போராட்டம் ஆணவ படுகொலை கண்டித்து, கவின் படுகொலை கண்டித்து விசி தாவேகா நடத்துறது காட்டுங்க. ஒரே ஒரு போராட்டத்தை காட்டுங்க. இன்னும் சொல்ல போனா என்ன போராட்டம்? அறிக்கை விட்டாங்கல்ல, அறிக்கை போராட்டம் தல களத்துல நின்னு. அதான் உண்மையத்தோட ஆணவ படுகொலை அப்ப நடந்த, அதாவது நிறைய ஆணவ படுகொலை நிறைய நம்ம செய்தியை பார்க்குறோம், சம்பவங்களை பார்க்குறோம். ஆனா இப்ப விஜய் அரசியல் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு கொடூரமான கொலை. அந்த கொலையை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா விஜய் ஒரு வார்த்தை பேசல. அதாவது ஒரு மாநாடு போட்டாரு மதுரையில, விஜய் பேசணும்னு எல்லாம் வந்து மீடியா பேச ஆரம்பிச்சான். கண்டிப்பா விஜய் இது ஒரு பாயிண்டா பேசுவாருன்னு பார்த்தா விஜய் பேசவே இல்லை. அறிக்கை மதுரையில வந்து விடுறாரு. மேடல பேசணும்னா மதுரையில பேசினா சாதிகாரம் வந்து நிப்பான், ஓட்டு போடுவானா, சிறப்பு கழட்டி அடிப்பான். பயம், ஏதோ ஒரு பயம். இப்படிக்கு பேசினா அந்த சைடு ஓட்டு போகும், சுஜித்துக்கு பேசினா இங்க ஓட்டு போயிடும். அப்படியே நடுலையே பேசாமலே விட்ட ஒரு ஆளு. அதுவும் அந்த பாயிண்ட் எல்லாம் வந்து விஜய் பேசியிருந்தா இன்னும் டைரக்டா வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு டைரக்டா போய் சேர்ந்திருக்கும். ஆனா அவர் பேசவே இல்லை. அது அழுத்தம் அதிகமாவே இருந்திருக்கும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில. ஆமா, அப்ப வந்து விஜய் வந்து தெளிவா இருக்கிறார். இது பேசினா சாதி ஓட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் யாரு விஜய்க்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்கன்னா விஜய் கட்சியில கூட இருக்காங்க ஆட்கள் தான். அப்ப தலைவர் இதெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் ஆணவம், இதெல்லாம் காலங்காலமா பண்றது, இதெல்லாம் பத்தி நீ பேசாத, இதெல்லாம் கண்டுக்காத, நீ போ சிஎம் சீட்டு நோக்கி போ, டிஎம்கே பத்தி பேசு, எல்லா பிரச்சனை பத்தி பேசுங்க, அப்பதான் மக்கள் போடுவான் ஓட்டு. டிஎம்கே எதிர்த்து பேசுறதாலையும் மட்டும் ஓட்டு போட மாட்டான் மக்கள். உங்களுக்கு என் பிரச்சனை பத்தி பேசு, அந்த பிரச்சனை பத்தி பேசு. அப்ப நீ வந்து மத சார்ந்த பிரச்சனை பத்தி பேச மாட்டேன், சாதி சார்ந்த பிரச்சனை பத்தி பேச மாட்டேன், எனக்குன்னு பிரச்சனை, ஏன் உனக்கு நச்சு பிரச்சனை வந்து பேசுவேன், கூட பேச மாட்டேன். ஜனநாயகம் வரலான்ட்டு எல்லாரும் கேட்கறான், அதை பத்தி பேச மாட்டேன். அப்ப நீ எதுக்குதான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆமா, ஈரோடு போனா மஞ்சள் பத்தி பேச தெரியுது, இப்ப மதுரை போன உனக்கு எங்க நடந்த ஆணவ பத்தி பேச தெரியலையே என்ன தொடர்? இதெல்லாம் ஒரு அரசியல். அந்த படுகொலை நடந்த ஒரு வாரத்துல மதுரையில மாநாடுங்க. தென் மாவட்டத்துல தான் அந்த படுகொலை. மதுரை மாநாட்டுல பெரிய அளவுல அதை அட்ரஸ் பண்ணுவீங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட்டியலின மக்கள் வாக்கெல்லாம் அள்ளணும்னு நினைக்கிறீங்கல்ல. பட்டியலின மக்கள் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது மௌனம் காக்கிறீர்கள். அந்த மாநாட்டுல அதை பத்தி பேசாமலேயே கடந்து போனது மட்டும் இல்ல, ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும்னு தீர்மானம் வேற நிறைவேற்றினாங்க. மாநாட்டுல நிறைவேற்றுவாங்களான்னு பார்த்தா மாநாட்டுல வாசிக்கவே இல்லை தீர்மானத்தை. அதுக்கப்புறம் மாநாடு முடிஞ்ச பிறகு ஒரு அறிக்கை வருது. ஏன் மாநாட்டுல வாசிச்சா தெரிஞ்சு போயிரும்ல, சாதிவாதிகள் எல்லாம் கோவப்பட்டுருவாங்கல்ல, சாதிய வாக்குகள் எல்லாம் போயிரும்ல. எங்க ஆண்ட ஆளுங்கட்சி போடுற கணக்கை விட தாவேகா போடுற கணக்கு பயங்கரமா இருக்குதுங்க. ஆண்ட கட்சியை விட இவங்க போடுற கணக்கு பயங்கரமா இருக்கு அப்படின்றாங்க. அதாவது
பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்றது என்ன அர்த்தம்னா, பிறப்புக்கும் எல்லா உயிரையும் நீ வந்து சமமா பார்ப்ப நீ தான் சொன்ன. பாத்தியா? இல்ல பார்க்கல. அதான் தொடர். இப்ப ஆளுகின்ற கட்சியோ இல்ல ஏற்கனவே ஆண்ட கட்சியோ வந்து இங்க வந்து சமூக நீதி பத்தி பேசுறாங்க தொடர். அதாவது இந்த ஊழல் ஒழிக்கிறேன் அப்படின்றத ஒரு போலி தொடர், அதெல்லாம் மாயப்பிப்பான். எவன் வந்தாலும் காசை வந்து சம்பாதிப்பான். அது வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா விஜய் வந்து இதே சும்மா வந்து ஒரு ஏழை வந்து இதே ஒரு ஒரு ஏழ்மையான ஒரு ஃபேமிலியிலேருந்து வரல. அவர் ஒரு பணக்கார லைஃப்ல வாழ்ந்தவர். அவங்க அப்பா ஆல்ரெடி வந்து கோடீஸ்வரர். அதுக்கப்புறம் இவர் பல கோடியை பார்த்தவர். அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து பொலிட்டிக்கல் வந்து சரி இங்கே பல கோடியை பவனம் வராரு. நமக்கு இந்த பிரச்சனையே இல்லை. நீ ஊழலும் ஒழிக்க மாட்டா, அது மக்களுக்கு தெரியவாருங்க. ஏன்னா ஆனானப்பட்ட அண்ணா ஆசிரியர் அவ்வளோ கதை விட்டாப்புல, ஊழல் ஒழிச்சிடணும்னு சொல்லிட்டு கதை விட்டு இன்னைக்கு ஆளே காணாம போயிட்டாரு. அதனால நீ ஊழல்லாம் வந்து ஒழிக்க வேண்டாம். எங்க பிரச்சனை பத்தி பேசுவியா, அதுதான் விஷயம். அப்ப நீ இப்படி பேசாம ஒரு பச்சைவந்தியா இல்ல வந்து ஒரு கோடையா நீ இருந்தனா எப்படி மக்கள் நம்பி போடுவாங்க ஓட்டு? இதுதான் வந்து யங்ஸ்டர்ஸ் நீங்க கேட்கணும் கேள்வி. அதாவது விஜய் சினிமாவை பார்த்துட்டேன் நல்லவன், ஐயோ ஊழல வந்து ஒழிச்சவன் அப்படிலாம் பார்த்து ஓட்டு போடுறது ஒரு முட்டாள் தானே. உண்மையே பார்த்தோன்னா களத்துல நிக்கணும், மக்களுக்காக நிக்கிறானா அப்படின்னு பார்த்து போகணும். அப்ப விஜய் இந்த மாதிரி எடுத்து பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தா நிக்கல அப்படின்றதுதான் ஒரே கேள்வி. இதே கேள்விதான் ஷான் அவசம் கேட்டாரு. நீங்க ரியாக்ஷன் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஃபெலிக்ஸ் ரியாக்ஷன் தலையை தொங்க போட்டு அதை நிம்மறவே இல்லை அவரு. ஆனா பாத்தீங்கன்னா அவர் சேனல்ல ஆரம்பிச்சு அவர் ஒரு பக்கம் தனியா வந்து விட்டுட்டு கிடந்தாரு. நம்ம பேசுறதுதான் உண்மை, நம்ம பேசுறதுதான் வந்து அரசுன்ட்டு. ஆனா எப்ப டிவிகளை ஜாயின் பண்ணாரோ இந்த பேர் மீட்டிங்ல போய் உட்காந்துட்டு செருப்படி வாங்கிக்கிறாரு. ரொம்ப அடிக்கிறாரு. இப்ப அடுத்த வீடியோ மததான் பார்க்க போறோம். எங்கெங்கெல்லாம் போயிட்டு எப்படிலாம் அடி வாங்கிட்டு வந்தாரு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்துடலாம் தோழர். உண்மையானே சொல்றேன். சரி உண்மையானே சொல்றேன். என் தலைவர் அரசியல் வரும்போது விஜய் டெலிவரி கூட ஆயிருக்கும். இதை விட ஒரு அம்மன் எங்க இருக்கு. அப்ப அரசியலுக்கு யார் வேணா வரலாம். ஏன்னா இது வந்து எல்லாருக்கான ஒரு இடம் தான். ஆனா யார் வந்தா யார் மக்களுக்காக நிற்பாங்கன்றது தெளிவான விஷயம். கண்டிப்பா அது வந்து அதை பார்த்தா மக்கள் ஓட்டு போடுறாங்க. அப்ப சும்மா மருண்டுக்காகலாம் வரக்கூடாது. சரி அடுத்து பார்க்கலாம். இவரை பார்த்தா அண்ணன் பெலிக்ஸ், அவர் பார்த்தா நேற்று வரைக்கும் வேற இடத்துல இருந்தார். வேற அவரோட ஒப்பீனியன். அண்ணன் நீ திடீர்னு அரசியல் விடுறோட்டு அது எந்த கட்சியிலும் வந்த உடனே ஏன் கட்சிக்கு வந்துட்டாங்க. நல்ல கட்சியை செலக்ட் பண்ணி அருமையா அறிவியல் இருக்காரு. ஏன்னு கேட்டா பிரச்சனையே இல்லை. அங்கேதான் வந்து செஞ்சாச்சு கோட்டை முடிக்கிறது கட்சியில் செங்கோட்டை அவரை கூட்டிட்டு போட்டாங்க. இங்க எடப்பாடி அது பரவாயில்ல, அது செல்லாத சீட்டு தான் பரவாயில்ல, கோட்டை செல்லாத. இப்ப அதெல்லாம் கூட வேணாம். சிரிச்சுட்டே மனசுல எவ்வளவு கஷ்டம் கொத்தல, சிரிச்சுட்டே சமாளிச்சிட்டாப்ல அவரு. பார்த்தா அவரும் வராரு, அவரையும் கோட்டை வராரு. யார் அவன் கடைசி கோட்டை எப்படின்னு சொல்லி செங்கோட்டை பேச வந்துக்கிறாங்க. ஆமா சார். ஏன்னா பார்த்தோன்னா செங்கோட்டை அந்த கட்சியில என்னைக்கு ஜாயின் பண்ணுவாரோ அன்றைக்கு இருந்து அவர் பாடு போறாரு. நம்ம நிறைய வீடியோ பாக்குறது. பார்த்தா ஒருத்தன் வந்து கூட்டு வந்து செல்ஃப் அவர் போதுன்றாரு. அது ஒரு ஆங்கல சுத்தி 360 டிகிரில எடுக்கிறாப்ல. அவர் தலையெல்லாம் சுத்துது அவருக்கு. இந்த கருமத்தெல்லாம் வந்த கட்சியில பாக்கணுமாடா நானு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்த ஒரு வீடியோ இருக்கு, இன்னொரு வீடியோ சந்திக்கிறாரு, பேட்டி கொடுக்கலான்ட்டு. பின்னாடி பார்த்தா விசில் ஊதிக்கிறவன இருப்பான்றாங்க, அடங்க மாட்டான ஊதிக்கிறவன மைக்ல சொல்ல மாட்டாங்க. அப்பமா அந்த சவுண்ட் பார்த்தா கண்டினியூஸா அப்படி இதாயிட்டே இருக்கு. சரி செங்கோட்டை பேச ஆரம்பிக்கிற சவுண்ட் வருது, ரெண்டாவது பேச ஆரம்பிக்கிறாரு. மைக்கில் சொல்லுங்கப்பா. எல்லோரும் மூன்றாவது ஆண்டு அடிச்சு போற முடியும். 3வது ஆண்டு இங்க ஒண்ணும் பண்ண முடியாது. போதுமா முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. போன மேடம் தானே கூப்பிட்டு சொல்லிட்டு போனாரு, அடிக்காதீங்கடா, பெரிய வீடு அடிக்க. என்ன பார்த்தா உனக்கு பெரிய மாதிரி தெரியலையா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு பாவம் அவரு. ஆனா வயசுல மூத்த ஒரு ஆளு இப்படி போயிட்டு அணில் கிட்ட ஆமா ஃபெலிக்ஸ் ஜெரால்டே. ஆமா அதுல ஃபெலிக்ஸ் ஜெரால்டே வந்து சாட்டைக்கிட்டே அடி வாங்கியிருந்தாரு அதே டிபேட் ஷோல. அவர் வந்து கேட்டிருந்தாரு, ஏதாவது செங்கோட்டையன் மேல ஏதாவது ஒரு ஊழல் வழக்கு இருந்தா காட்டுங்களேன், நீங்க காட்டுங்களேன்னு. சாட்டை என்ன பண்ணி எடுத்து அப்படியே ஒரு டாக்குமெண்டா படிச்சிட்டாரு. அவங்க சொந்தக்காரங்க ஃபுல் லிஸ்ட்டும் படிச்சாரு. இப்ப பேசுனா அவ்வளவுதான். அப்ப தொங்க போட்டதால இன்னொரு நிமிர்ந்திருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது செங்கோட்டையன் எங்கிருந்து வந்தாலும் முதல்ல அங்க நீங்க பாருங்க. செங்கோட்டையன் வந்த கட்சியை பார்த்தோன்னா அது ஒரு ஊழல் பண்ண கட்சி தான். அம்மா யாரு ஊழல் செய்ததால் கைது செய்யப்பட்ட ஒரு கைது, அது கோர்ட்டு சொல்லுது, நாம ஒன்றும் சொல்லல. அப்ப அந்த கட்சியில் வந்ததெல்லாம் வந்து ஊழலை பத்தி பேசலாமா? லாட்ரி யாரு லாட்ரி வச்சுலாம் ஊழலை பத்தி பேசலாமா? அடுத்ததா தொடர் விஜயா வந்து மீடியாவே சந்திக்க மாட்டாரு அப்படின்ற கேள்விக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பாத்துடலாம் தொடர்.
மீடியாக்கள் தங்களுடைய அறத்தோட நடந்துக்குதா? மீடியா எத்திக்ஸ் இங்க இருக்குதா? அதேப்பா. பேட்டி கொடுத்துருக்கலாம்ல சார், உங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கலாம்ல. இருங்க சார். உங்களுக்கு பேட்டி கொடுத்துட்டா என்ன அர்த்தம்? அப்ப நீ வந்து யோகமே இல்லையா? அப்ப உங்க சேனல் வந்து இந்த எத்திக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலையா? ஃபாலோ பண்றது இல்லையா? அப்ப இவ்வளவு நாளா நீ பிஜேபி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த, அப்புறம் ஏடிஎம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண, இப்ப போற போக சவுக்கு சங்கரே பார்த்தா சவுக்கு சங்கர் பேசுறதுலாம் உண்மை கிடையாதுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப சவுக்கு சங்கர் வந்து இவருக்கு எதிராக ஆயிட்டாரு. ஏன்னா இவர் வந்து விஜயோட ஜாயின் பண்ணிட்டாப்புல. சவுக்கு சங்கர் பார்த்தோன்னா இன்னும் வந்து எடப்பாடி கூடயே வந்து செயல்படாரு. அதனால பார்த்தோன்னா சவுக்கு சங்கரே இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா அவர் பேசல உண்மை இல்லைங்க அப்படின்ட்டாப்புல. அப்ப எத்திக்ஸ் இதை பத்தி நீங்க எல்லாம் பேசலாம் ஃபெலிக்ஸ் அவர்களே. அப்போ முதல்ல விஜய் வரைக்கும் பாரு, விஜய் வந்து கண்ட இடத்துல பேட்டி கொடுக்கணும்னு வேணாங்க. உங்க சேனலை கூப்பிட்டு ஒரு பேட்டி நீங்களே கேள்வி அதை வச்சு பேசுறான்னு பார்ப்போம். சந்திச்சிருப்பாரா போல விஜய அன்னைக்கு ஏதோ ஏஐல போட்டோ எடுத்து போட்டாங்க தாவேக்கால இணையரணி தெரிஞ்சு அப்பதான் பாத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதோட விஜய் லாஸ்டா பாத்துருக்க மாதிரி எங்க ஒரு இன்டர்வியூ கூப்பிடுறது மாதிரி போற இடம் எல்லாம் பதில் சொல்ல தெரியாம முழிச்சுன்னு அடி வாங்குறாரு. அடிலாம் இல்ல, செருப்படி கவலை கொடுத்து அடிக்கிறாங்க. ஆமா அதே பாருங்க, நிறைய கூட சண்டை போட்டிருக்காரு. இந்த சண்டை வீட்டு இது பாருங்க. இங்கதான் இருக்காரு, கமலஹாசன் இங்கதான் இருக்காரு, மம்முட்டி இங்கதான் இருக்காரு. சவுத் இந்தியால இஸ் நம்பர் 1 இன்கம் டாக்ஸ் பேயர். சும்மா ஒரு ஃபைனா வச்சிட்டு எல்லா மீடியா உருட்டிட்டு இருக்கீங்க. மீடியா உருட்டுறதுக்கு என்னங்க சார்? அதுதான் சாப்பிட்டுறாங்க. இல்ல என்ன உருட்டுறது? நம்ம மொழியில பேசுறேன் சார். நீங்க என்ன பண்ணீங்க? மக்கள் மொழியில இங்க வேணாங்க. சிறந்த மக்கள் மொழி இருக்கு. ஒரு யாராவது மக்கள் மொழி பேசலாமா? அப்படி பேசலாமா? என்னது இது? அதோட இவர் யார்? இவரே ஒரு ஜேர்னலிஸ்ட், நீ ஒரு மீடியா வச்சு பண்ற, இப்படிதான் பேசுவேன். கேட்டா மக்கள் மொழி பேசுறேன். என்னது இது? தெருவுல போறவங்க பேசினா பரவாயில்ல. ஒரு ஜேர்னலிஸ்டா ஒரு சீனியரா என்ன அவர் ஜேர்னலிஸ்ட் கிடையாது. நீங்க இத்தனை வருஷம் இருக்கீங்க, இத்தனை வருஷம் நீங்க எங்க என்னடா எது பேசுறாலும் மடிக்க மடிக்க அடிக்கிறீங்களேடா, பாவம் தோழர். லைவ்ல அடித்து விட அதாவது விஜய் காமிச்சு டிஆர்பி வாங்கிக்கிறீங்க. விஜய் தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க சார். என்ன உண்மை? விஜய் அவர்களுக்கு முன்னாடி எல்லாரும் வறுமையில இருந்தோமா? நான் வறுமையில இருந்தேனா? வறுமையில இருந்து சார். நீங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களா? எப்படி ஷிஃப்டா வேற ஆன்மீக அரசியல் ரஜினி பேசும்போது எடுத்தோம், மைய அரசியல் கமல் பேசும்போது எடுத்தோம், பிரஸ் மீட் தினகரன் ஹேண்டில் பண்றான்னு பேசும்போது அவரையும் தான் எடுத்தோம். எல்லாரும் அரசியலுக்கு வரும்போது எடுக்கிறதா விஜய்க்கு எடுக்கிறோம், ஒரு எதிர்பார்ப்புக்கு எடுக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன், வந்து டிஆர்பி சோறு போடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் என்ன பேச்சு? நான் என்ன கேட்கிறேன், நாகரிக பேச்சா? அது ஒரு காமெடி மூஞ்சி. அது எந்த மூஞ்சி வந்தாலும் பொலிட்டிக்கல் வந்து தெளிவா இருந்தா கண்டிப்பா அவங்க வந்து மக்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மதிச்சு ஓட்டு போடுவாங்க. சும்மா காமெடி பேசுத்தனமா நான் தானே வந்து அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தெல்லாம் பேசினா அவங்க வந்து ஒரு டோல் கேண்டக்டர் தான். ஸோ அந்த லெவலில் தான் வந்து விஜய் வந்து போயிட்டு இருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக போயிட்டு அவன் லைவ்லேயே அடி வாங்கிக்கிறாரு. ஓகே சார், அடுத்து நம்ம ஒரு அணில் வீடியோ லைவ்லேயே வந்து அடி வாங்கினார். அதாவது அடி வாங்குறது மட்டும் இல்லாமல் ஒரு அணில் எப்படி இருப்பான்னு ஒரு எக்ஸாம்பிள். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே தோழர். தனமா, அதாவது அறிவில்லாதனமா, ஒண்ணுமே தெரியாததமா பேசணும் தெரியுமா? அந்த மாதிரி அணிலுக்குரிய இலக்கணம்லாம் என்னன்னு இப்ப பார்க்க போறோமா? ஓகே தோழர். கண்ணை மூடிட்டோம்னா எதுவும் தெரியாது. அதனால பூனை கண்ணை மூடி கொண்டால் உலகம் உருண்டோ இருண்டோ விடாது முதல்வர் சொன்ன மாதிரி ஆணவ படுகொலைக்கு ஒரு ட்வீட் போட்டாருன்னா, ஒரு வார்த்தை பேசினாருன்னா இலங்கை வரைக்கும் அது எதிரொலிக்குதுன்னு சொன்னீங்க. பட்ஜெட் பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தாருன்னா மோடி அவர்கள் வரைக்கும் கேட்டிருக்கோம். நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருப்பாரு. பேசிருக்கலாம் விஜய். நம்ம ஊர்ல ஏன் கேட்கலன்னா, காதை பொத்தி வாயை பூட்டிட்டு இருந்தோம்னா கேட்காது. நான் கேட்ட கேள்வி என்ன, நீ சொல்ற பதில் என்னன்ற மாதிரி இருக்கு தோழர். சம்மதம் பேசுறீங்களா? அடுத்த ஒண்ணு வரைக்கும் பாருங்க. என்னைக்காவது முதல்வரோ பிரதமரோ பட்ஜெட் வாசிச்சு பாத்திருக்கீங்களா? நீங்க சொல்லுங்க. முதல்வர் வாசிச்சாரு? பட்ஜெட் வாசிக்கிறது இல்ல, பட்ஜெட் பார்லிமெண்ட்ல நிதி அமைச்சர் வாசிப்பாரு. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஒரு அறிவிக்கோட்டை எப்படி பேசுறாரு. நிதி அறிக்கை பத்தி உங்க தலைவர் ஏன் பேசணும்னு கேட்டா, அவரு பேசுவாங்களா இவங்க பேசுவாங்களா, அப்ப நாங்க ஏன் பேசணும்? என்ன ஒரு நாட்டோட பட்ஜெட், அந்த பட்ஜெட் இந்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இல்ல நல்லா இருக்கு, ஏன்னா ஒண்ணு பேசுங்க. அப்ப நீங்களாம் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யுது. அது அவங்க கட்சியை ரெப்ரசென்ட் பண்ண வந்த ஆட்கள், இவங்க நிர்வாகிகள், இவங்கதான் இப்ப தாவேக்காக பேச போறாங்க. என்ன இது பூனை கதை நாய் கதை ஏதோ சொல்லிட்டு இருக்காரு, இத பட்ஜெட் பத்தி பேசியானா பூனை கண்ணு முடினுக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. பாத்தீங்க மக்களே, அப்ப வந்து அணில் வந்து எப்படி இருக்கிறாங்க, அணில் மட்டும் இல்ல நம்ம அணிலோட மெயின்டைன் பண்ற தலைவர் லீடர், அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தோன்னா அவர் பண விலை தான் மட்டும் தான் இருப்பார், அவர் வெளியே வர மாட்டாரு. மக்கள் பாருங்க, இதெல்லாம் ஏன் காட்டணும், நீங்க பாக்கணும். அதுதான்
ஓகேங்க தலை, இந்த வீடியோ பார்த்தனா ஃபெலிக்ஸ் ஜெரால்டு எவ்வளவு சீக்கிரமா அந்த கட்சி விட்டு போறாரோ, இருக்கிற கொஞ்ச நேரம் மானமானே அவர் காப்பாத்திட்டு போயிடலாம், போற இடம்லாம் அடி வாங்குறாரு. சரி ஓகே தலை, மானோட அவருக்கு அவமானம் தோணுது. அவங்க பொண்ணு வரப்ப பாப்பாங்க, அப்பா ஏன்பா நல்லா நீங்களப்பா ஏப்பாவுக்கு போய் அடி வாங்கிட்டு காதுல எப்படி இந்த மனுஷன்ற மாதிரி ஆயிடுச்சு தலை. சரி பார்க்கலாம் தலை. ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம ஹலோ தொலைவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.